ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட் சீரீஸ் வந்து இப்போ போயிட்டுருக்கு நம்ம ஸ்டடி படியில். ஸோ டெஸ்ட் சீரீஸ் இன் த சென்ஸ் ஃபார் இங்கிலீஷ், தமிழ் ஆஸ் வெல் ஆஸ் ஜிஎஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பிளான் எப்படி இருக்கும்னு சொல்லி ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ டைம் டேபிள் என்ன, ஸோ வீக்லி ஒன்ஸ் என்ன டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுவீங்க, இங்கிலீஷில் எப்படி டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுவீங்க, உங்களுக்கு மென்டரிங் எப்படி இருக்கும், அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம் வர வரைக்குமே டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு கொஷின் பேப்பர்ஸ் இன்னுமே எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கேட்கலாம். சரிங்களா? ஸோ வி ஹேவ் ஷெட்யூல்ட் அரவுண்ட் 30 டெஸ்ட் பேப்பர்ஸ் ஃபார் இங்கிலீஷ் அண்ட் இது வந்து 6th 7th 8th 9th 10th வரைக்குமே வந்து ஜிஎஸ்க்கு புக் வைஸ் சிலபஸ் வைஸ் வந்து கொஷின் பேப்பர்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதோட சாம்பிள் கொஷின்ஸ் தான் இது எல்லாமே. நம்ம இப்போ வந்து சாம்பிள் கொஷின்ஸ் பார்ப்போம். ஸோ இதில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். Which of the following commission recommended for the formation of UGC University Grants Commission கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ராதாகிருஷ்ணன் கமிட்டி. ஸோ ராதாகிருஷ்ணன் கமிஷன் recommended for the formation of UGC. ஸோ அவ்வளோதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். சாரி கைஸ். ஓகே, ஸோ 108th amendment bill is also known as வாட்னு கேட்டிருக்காங்க. த விமென்ஸ் ரிசர்வேஷன் பில். ஸோ அதுதான் 108 amendmentனு சொல்லுவாங்க. ஸோ த கான்ஸ்டியூஷன் 108th amendment பில் தான். இது வந்து ஆக்ட் கிடையாது. பில் அப்படிங்கிறது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இது லோக்சபா இல்லைனா ராஜ்யசபாவில் ரெக்கமெண்ட் பண்ணுற விஷயம் தான் பில். Commonly known as the Women's Reservation Bill needs to be approved by the Lok Sabha in order to become a law. இது வந்து current affairs based question. சரிங்களா? Next one, how many Lok Sabha members support as minimum needs to bring no confidence motion against the ministry? இப்போ வந்து no confidence motion நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து அந்த இடத்துலேருந்து வீழணும், ஸோ மெஜாரிட்டி இல்லை, ஸோ மெஜாரிட்டி கவர்மெண்ட் வந்து அங்கே மெஜாரிட்டி காட்ட முடியல அப்படின்னா நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து லோக்சபாவில் மட்டும்தான் காஸ் பண்ண ஆரம்பித்து வைக்க முடியும். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ மினிமமாக எவ்வளோ பேர் லோக்சபாவில் இருக்கிறவங்க நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 50 மெம்பர்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். Article 75 of the Constitution says that the Council of Ministers shall be collectively responsible to the Lok Sabha. இது நிறையா வந்து டிஎன்பிஎஸ்சி as well as யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்டிருந்த ஒரு கொஷின். எதுனா ஆர்டிகல் 75 பற்றி. ஸோ ஆர்டிகல் 75 என்ன சொல்லுது அப்படின்னா, there will be a council of ministers, group of ministers இருப்பாங்க. இவங்க கலெக்டிவாக எதுக்கு ரெஸ்பான்சிபிள்னு பார்த்தீங்கன்னா லோக்சபாக்கு ரெஸ்பான்சிபிள். It means that the ministry stays in office so long as it enjoys confidence of the majority of the members of the Lok Sabha. So Lok Sabhaல இருக்கிறாங்க, ஸோ லோக்சபாவில் இருக்கிற எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா there is a confidence. ஸோ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பாஸ் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல வந்து சப்போர்ட் இல்லை, மெஜாரிட்டி இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ எங்களுக்கு இந்த கவர்மெண்ட் தேவையில்லை, ஸோ மினிஸ்ட்ரி தேவையில்லை. ஸோ இன் அதர் வேர்ட்ஸ், த லோக்சபா கேன் ரிமூவ் த மினிஸ்ட்ரி ஃப்ரம் ஆஃபீஸ் பை பாசிங் அ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். த மோஷன் நீட்ஸ் த சப்போர்ட் ஆஃப் 50 members to be admitted. ஸோ இந்த மோஷனை பாஸ் பண்ணணும்னு நினச்சாவே அதுக்கு மினிமமாக 50 பேராவது வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. Question number 4, the temperate forest called sholas are found in which of the following places? ஸோ ஷோலா ஃபாரஸ்ட் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீல்கிரிஸில் இருக்குது. ஸோ ஷோலாஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் வில் பி அ மிக்சர் ஆஃப் ஃபாரஸ்ட் டைப் மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், த நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ். ஸோ நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து எந்த இயரில் பயோஸ்பியர் ரிசர்வ் ஆக்குனாங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்லாம் ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சாங்ஸ் பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். அதோடதும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இல்லைனா பிளேலிஸ்ட்டில் போய் சாங்ஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். ஸோ அதில் நிறைய விஷயத்தை எப்படி சாங்ஸ் மூலிமா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கேன். ரிவர்ஸ், அதோட ட்ரிபியூட்டரிஸ், அந்த மாதிரியெல்லாம். ஸோ அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ் possesses different habitat types. நிறைய ஹேபிட்டாட்ஸ் இருக்குது. ஹேபிட்டாட்ஸ் அப்படின்னா வந்து நிறைய வாழ்வாதாரங்கள், நிறைய ஸ்பீசிஸ்க்கு வந்து அங்கே வாழ்வாதாரம் இருக்குது. unspoiled areas of natural vegetation types with several dry scrubs. நான் சொன்னேன் இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ட்ரை ஸ்க்ரப்ஸ் இருக்கும், ட்ரை அண்ட் மாய்ஸ்ட் டெசூடியஸ் இருக்கும், செமி எவர்கிரீன், வெட் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இருக்கும், எவர்கிரீன் ஷோலாஸ் இருக்கும், கிராஸ்லேண்ட்ஸ் வந்து படர்ந்து இருக்கும், ஸ்வாம்ஸும் இருக்கும் நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வில். So it includes the largest known population of 2 endangered animal species. So the Nilgiri thar and lion-tailed macaw. So lion-tailed macaw நீங்கள் வந்து இந்த
இந்த ஊட்டிக்கு அந்த சைடு கூடலூர் வயநாடு சைடெலாம் பார்த்திங்கன்னா காமனாக இருக்கும் லைன் டெயில் மெக்காவ். நீலகிரி தார் வந்து இட்ஸ் ஸ்டேட் அனிமல் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இதெல்லாமே வந்து அங்கே என்டேஞ்சர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. யா, ஸோ இதில் பாருங்கள், லிஸ்ட் 1 பார்த்திங்கன்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ராஜெக்ட் டைகர் எப்போ லான்ச் பண்ணாங்க, ப்ராஜெக்ட் எலிஃபெண்ட் எப்போ லான்ச் பண்ணாங்க, என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் எப்போ லான்ச் பண்ணாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972 தான் சொல்லும் போதே சொல்லுவோம். ஸோ வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் A. ஸோ A is 2. ப்ராஜெக்ட் டைகர் வந்து B. ஸோ B is 1. ப்ராஜெக்ட் டைகர் 1973 இந்திரா காந்தி டைமில் லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் C வந்து 4. ப்ராஜெக்ட் எலிஃபெண்ட் வந்து 1992. ஸோ இதில் 2 9 வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எலிஃபெண்ட் பெருசு, அதனால் சிங்கிள் டிஜிட் நம்பரில் 9 தான் பெருசு அப்படின்னு 2 9 வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு D வந்து 3. என்விரான் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1986. நிறைய என்விரான் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்குது, பட் ஒன் ஆஃப் த ஆக்ட் வந்து 1986. அவ்வளோதான். ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட், ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட்லி மேட்ச்ட் பேர். இப்போ ரயில்வே ஜோன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஜோனுக்கும் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக எவ்வளோ ரயில்வே ஜோன்ஸ் இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஈஸ்ட் கோஸ்ட் புவனேஸ்வர், நார்த் சென்ட்ரல் அலகாபாத், சவுத் வெஸ்டர்ன் ஹூப்ளி, வெஸ்ட் சென்ட்ரல் வந்து மும்பைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து டி. ஐ மீன் இன்கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்க பேர் வந்து டி. ஸோ ஓகே, ஸோ சென்ட்ரல் மும்பை, ஈஸ்டர்ன் கொல்கட்டா, ஈஸ்ட் சென்ட்ரல் ஹஜிப்பூர், ஈஸ்ட் கோஸ்ட் புவனேஸ்வர். ஸோ இந்த மாதிரி வந்து இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் த ரயில்வே ஜோன்ஸ். சரிங்களா, எந்த இடத்துல எந்த ஜோன் இருக்குது அந்த மாதிரி. ஸோ டோட்டலாக எவ்வளோ ஜோன் இருக்குது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கான ஆன்சரும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். So the radius of a circle is 28 centimeters. Find the area of quadrant of the circle. So இதெல்லாமே வந்து it is related to CSAT. ஸோ இது வந்து ஹோலிஸ்டிக்காக எல்லாம் கம்பைன் பண்ணி இருக்குது. இந்த சப்ஜெக்ட் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இல்லை. பட் ஜிஎஸ்ல நீங்கள் எழுதும் போது சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் எழுதுவீங்க. சரிங்களா, ஸோ ஒரு சர்க்கிளோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, அதோட ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட் ஆஃப் த சர்க்கிள் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு ஆப்டியூட் படிக்கிறீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 6th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் வைஸ் போங்க. டோன்ட் கோ ஃபார் எனி கைட்ஸ். அங்கேயே அவங்க கொடுத்துருக்காங்க, அங்கேயே 6th-லேருந்து 10th வரைக்கும் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிங்கன்னா அதில் இருக்கிற ஒர்க் அவுட் சம்ஸ், எக்ஸாம்பிள்ஸ், அதில் இருக்கிற சம்ஸ் ஃபார் ப்ராக்டிஸ் போட்டிங்கனாவே போதும். ஸோ அதில் மெஷர்மெண்ட்ஸ்னு ஒரு 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் டேர்ம் 2ல் மெஷர்மெண்ட்ஸ்னு சொல்லி ஒரு சாப்டர் இருக்குது, அதை எடுத்து பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு பிடிஎஃப்ஸ் வேணும் அப்படின்னாலும் மெசேஜ் பண்ணி கேளுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ டெஸ்ட் சீரீஸ்க்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது, ஏதாகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பையும் செக் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியும் நீங்கள் பிடிஎஃப் கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொஸ்டின் நம்பர் 8. இஃப் ராமன் இஸ் ரிட்டன் as 1 2 3 2 5, இது வந்து நம்பர் டீகோடிங்னு சொல்லுவாங்க. அண்ட் தினேஷ் வந்து 6 7 5 4 8 9. how will ஹமாம் be written? ஸோ ஹமாமோட ஆன்சர் கேட்குறாங்க. ஸோ இது எப்படி 9 2 3 2 3 வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இது ஆன்சர் வந்து பார்க்காம மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் கரெக்ட் ஆர்டர் ஆஃப் செல் ஆர்கானல்ஸ் டியூரிங் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன். ஸோ ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் அப்போ எப்படி வந்து இந்த செல் ஆர்கானல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து கரெக்ட் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அது எப்படி வந்து ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்கும், எந்த ஆர்டர்லேருந்து எந்த ஆர்டர் வரைக்கும்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து குளோரோபிளாஸ்ட், நெக்ஸ்ட் வந்து பெராக்சிசோம், அப்புறம் மைட்டோகாண்ட்ரியா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு. ஸோ இது எல்லாமே வந்து இதுதான் கரெக்டான ஆர்டர். குளோரோபிளாஸ்டில் ஆரம்பித்து மைட்டோகாண்ட்ரியாவில் முடியும். ஓகே, ஸோ ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் இன்வால்வ்ஸ் 3 ஆர்கானல்ஸ். ஸோ 3 ஆர்கானல்ஸ் இருக்குது, அது 3 தான் இது ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கொஸ்டின், 10 questions போதும். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. த எசென்ஷியல் கான்ஸ்டிடியூவன்ட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆர் மினரல்ஸ், கார்பன் டை ஆக்சைடு, சன்லைட் அண்ட் குளோரோஃபில் ஒன்லி. So the end products of photosynthesis are starch and oxygen. Which of the following statement are incorrect அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது வந்து தப்பு? ஸோ அங்கே ஒன்லின்னு கொடுக்கும் போதே நீங்கள் கொஞ்சம் உஷாராகிக்கணும். த எசென்ஷியல் கான்ஸ்டிடியூவன்ட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு எதெல்லாம் தேவைன்னு கேட்டிருக்காங்க. மினரல்ஸ், கார்பன் டை ஆக்சைடு, சன்லைட், குளோரோஃபில் மட்டுமா? ஸோ குளோரோஃபில் வந்து இந்த க்ரீன் சப்ஸ்டன்ஸ் தட்ஸ் ப்ரெசென்ட் ஆன் த லீவ்ஸ். ஸோ அது மட்டுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து தப்பு, செகண்ட் ஒன் வந்து கரெக்ட். ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறனால அந்த பிளான்ட்டில் என்ன எண்டு ப்ராடக்டாக உருவாகுதுன்னா ஸ்டார்ச், அதுக்கான ஃபுட்டு. நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் வெளியில் வரும். சரிங்களா,
ஸோ அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஸோ 11th ஒன்று பார்த்துருவேன், ஹிஸ்ட்ரி வருது. காஃபி கான் இஸ் த ஃபேமஸ் கோர்ட்டியர் ஆஃப் விச் முகல் கிங். ஸோ எந்த முகல் கிங்கோட கோர்ட்டில் காஃபி கான் இருந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப். ஸோ த ஃபேமஸ் காஃபி கான் வாஸ் அ கோர்ட்டியர் ஆஃப் எம்பரர் அவுரங்கசீப். ஸோ அவரோட டைமில், அவுரங்கசீப் டைமில் அவரோட கோர்ட்டில் வந்து இவர் இருந்திருக்காரு. அவுரங்கசீப்ஸ் சன் அக்பர் டுக் ஷெல்டர் இன் த கோர்ட் ஆஃப் விச் மராத்தா ரூலர். ஸோ அந்த டைமில் வந்து மராத்தாஸ்க்கும் முகல்ஸ்க்கும் பிரச்சனை வந்துட்டே இருந்தது. ஏன்னா சிவாஜியோட டைமில் வந்து ஆரம்பிக்கும் யாருக்கும்னா பிரச்சனை, அவுரங்கசீப்க்கும் சிவாஜிக்கும். ஸோ மவுண்டன் ரேட்டுன்னு சொல்லி பேர் வச்சுருப்பார் அவுரங்கசீப் சிவாஜிக்கு. ஸோ அந்த டைமில் அவுரங்கசீப்போட பையன் பேர் வந்து அக்பர். ஸோ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பர் 2ன்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து அவங்க அப்பா கூட சண்டை போட்டுட்டு மராத்தா ரூலர் சாம்புஜி இருப்பார். ஸோ அவர்கிட்ட போய் அடைக்கலம் தேடிக்கிட்டார். ஸோ துர்காதாஸ் ஆஃப் ரத்தோர் மார்வார் அண்ட் அவுரங்கசீப் rebel son Akbar arrived in Maharashtra and took shelter in Sambhuji's court. Aurangzeb viewed these developments very seriously and took all effort to finish off Sambhuji. ஸோ சாம்புஜி தானே சப்போர்ட் பண்ணுறாரு, எனக்கு அகென்ஸ்டாக ரிபல் பண்ணுறாங்களே, ஸோ சாம்புஜியை போட்டு தள்ளுவோன்னு சொல்லி நிறைய எஃபர்ட் எடுத்திருக்காரு. Under whose rule the Mughals had to lose control over the trade routes to Afghanistan, Persia and Central Asia. ஸோ எந்த முகல் ரூலர் இருந்த டைமில் இந்த ட்ரேட் ரூட்ஸ்லாம் தொலைச்சாங்க. ஆப்கானிஸ்தான்ட்டு ட்ரேட் ரூட் இருந்தது, பர்ஷியாவில் இருந்தது, சென்ட்ரல் ஏஷியாவில் இருந்தது. ஸோ ஜஹாங்கீரோட டைமில் தொலைச்சிட்டாங்க. ஸோ ஜஹாங்கீர் ஆர்டர் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் சீக் லீடர் குரு அர்ஜுன். இது ரொம்ப முக்கியம். அர்ஜுன் தேவன் சொல்லிட்டு ஒரு சீக் லீடர் இருப்பார். ஸோ அவரை வந்து போட்டுத்தலை சொல்லி ஜஹாங்கீர் ஆர்டர் போட்டுருவார். சரிங்களா, JA இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. JA செகண்ட் வேர்டு வந்து A, அதனால அவுரங்கசீப். சரிங்களா, ஓகே. ஆர் அர்ஜுன் ஃபார் ஹெல்பிங் இஸ் ரிபலியஸ் சன் குஷ்ரோ. ஸோ ஜஹாங்கீரோட பையன் வந்து குஷ்ரோ. ஸோ அவருக்கும் ஜஹாங்கீருக்கும் ஆகாது. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து சீக் லீடர் குரு அர்ஜுன் தேவ். ஸோ அதனால் போட்டுத்தலை சொல்லுவார், ஹூ கண்டெஸ்டட் ஃபார் த த்ரோன். ஸோ இப்படி தான் வந்து பிரச்சனை வரும். திஸ் ரிசல்டட் இன் அ ப்ரொலாங்ட் ஃபைட் பிட்வீன் சீக்ஸ் அண்ட் முகல்ஸ். ஸோ இதனால் முகல்ஸ்க்கும் சீக்ஸ்க்கும் பிரச்சனை அதுக்கப்புறம் வந்துட்டே இருந்தது, ஏன்னா அவர் போட்டு தள்ளிட்டாங்க. ஸோ ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் திஸ் கன்ஃபரன்டேஷன் த முகல்ஸ் ஹேட் டு லூஸ் கண்ட்ரோல் ஓவர் த ட்ரேட் ரூட்ஸ். ஏன்னா சீக்ஸ் வந்து அந்த நார்த் வெஸ்டர்ன் பகுதியில் பஞ்சாப் அந்த சைட்லலாம் இருந்தாங்க. ஸோ அதனால் அங்கேருந்து போகிற ட்ரேட் ரூட்ஸ் ஆப்கானிஸ்தான், பர்ஷியா, சென்ட்ரல் ஏஷியாக்கெலாம் வந்து ட்ரேட் ரூட்ஸ் பிளாக் ஆகிடுச்சு. ஸோ லைட் தட் ஹிட்ஸ் அ மிரர் கெட்ஸ். இப்போ லைட் வந்து மிரரை வந்து தொடுது அப்படின்னா அது என்ன ஆகும்னா ரிஃப்ளெக்ட் ஆயிரும், இட் வில் கம் பேக். சரிங்களா, அது ஆன்சர் B. டெலஸ்கோப் வாஸ் இன்வென்டட் பை, டெலஸ்கோப் வந்து யார் இன்வென்ட் பண்ணாங்கன்னா ஹேன் லிப்பர்ஷி அப்படிங்கிறவர் தான். ஸோ டெலஸ்கோப் வாஸ் இன்வென்டட் பை ஹேன் லிப்பர்ஷி, பட் கலீலியோ யூஸ்ட் இட் ஃபார் ஸ்டடிங் த ஸ்கைஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நிறைய பேர் கலீலியோ தான் டெலஸ்கோப் இன்வென்ட் பண்ண தான் நினைப்பீங்க, பட் கிடையாது. கலீலியோ வந்து அதை யூஸ் பண்ணியிருக்காரு. ஸ்கையில் வந்து நம்ம இது இப்படி ஒரு யூஸ் இருக்குது, ஸ்கையை வந்து இதை நம்ம பார்க்கலாம் இதை வச்சு அப்படின்னு. பட் இன்வென்ட் பண்ணது ஹான். ஓகே, ஸோ இதோட முடிச்சுக்கலாம் கொஷின் நம்பர் 15ஓட. அண்ட் உங்களுக்கு நம்மளோட ஜென்ரல் சயின்ஸோட டெஸ்ட் சீரிஸும் இல்லை இங்கிலீஷ் டெஸ்ட் சீரிஸ்க்கும் நான் வந்து உங்களுக்கு டெமோ வீடியோ போடுறேன். ஸோ கொஷின் பேப்பர்ஸ் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுவோம், ப்ளஸ் சொல்யூஷன். அண்ட் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா, அப்பார்ட் ஃப்ரம் த டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து பாலிட்டி, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், யூனிட் 8, யூனிட் 9 வந்து பெய்ட் கோர்ஸஸாக ஹொலிஸ்டிக்காக போயிட்டுருக்கு. இப்போதைக்கு குரூப் 2க்கு போயிட்டுருக்கு. குரூப் 1க்கும் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம், ஆர் எனி குரூப் எக்ஸாம்ஸ்க்கு. ப்ளஸ் தமிழும் வந்து கொஷின் பேப்பர்ஸ் லான்ச் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இது ரிலேட்டடாக எந்த டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை கால் பண்ணி பேசணுன்னாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. ஐ ப்ரொவைட் த நம்பர். இல்லை வாய்ஸ் நோட் மூலியமாகவும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஃபார் த வீடியோ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.